கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புது வருடத்தில் முதல் வாரத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். அவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஜீசஸ். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிப்போம். உன்னை உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமா, உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசூரனே, பயப்படாதே பயப்படாதே. வருஷத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் சபையை பார்த்து பயப்படாது, எது வந்தாலும் வராட்டாலும் பயப்படாது, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயப்படாது. உன் கூட யார் இந்த வருஷத்தில் உன் கூட வந்தாலும் வராவிட்டால் நான் உனக்கு துணை செய்கிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, எங்களை நம்பி எங்கள் கரத்தில் உம்முடைய வேலையை கொடுத்து இந்த வருஷத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களை உண்டாக்கினவர், எங்களை உருவாக்கினவர், எங்களுக்கு துணை நிற்கிறீர். இன்றைக்கு யார் எங்க கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களை உண்டாக்கினவர் எங்களுக்கு துணை நிற்கிறீர். உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்து உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய் நான் இந்த வருஷத்தில் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் நாங்கள் இதை தனிப்பட்டவர்களை சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும், பலனை தாரும். இன்றைக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை. புது வருஷம் பிறந்தது, ஒரு வருஷம் பிறந்ததுன்னு சொல்கிறத விட என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் போயிருக்கு. அதாவது ஒரு வருஷம் பிறந்ததுங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் நம்ம லைஃப்பில் மொத்த வாழ்நாட்களில் ஒரு வருஷம் போயிருச்சு. சரியா? நீங்கள் 40 வயசு உடையவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் 14,670 நாட்களை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு 40 வயசுன்னு வைங்களேன், ஒரு 40 வயசு உள்ளவங்களுக்கு இது பொருந்தும். மற்றவங்க நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 20 வயசுனா இதில் பாதி, 12,335 நாள் நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. 80 வயசுனா டபுள் மடங்கு, 29,000 சில்லரை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிருப்பீங்க. இப்போ 40 வயசு நீங்கள் யார் உள்ளவங்க இருப்பீங்கன்னா நீங்கள் மொத்தம் இந்த பூமியில் எத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறீங்க? 14,670 நாள் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க. ஸோ இனி எத்தனை நாள் இந்த பூமியில் எனக்கு இருக்குங்கிறது என்னுடைய மொத்த கணக்கில் எனக்கு தெரியாது. அந்த பேலன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, பேலன்ஸ் ஷீட் அவர்கிட்ட தான் இருக்குது. எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எவ்வளவு நாளோ வருடமோ மாதமோ மணிக்கணக்கோ நான் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தி நான் வாழணும். அதை ஒன்றை தவிர எனக்கு வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. ஆமென் சொல்றீங்களா? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை செய்கிற கர்த்தர். துணை நிற்கிறேன் பல இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் இங்க துணை செய்கிற கர்த்தர். வழுவி போகாதபடி, மூழ்கி போகாதபடி எனக்கு துணை நிற்கிறவர் என் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எத்தனை பேரால் இந்த சாட்சியை சொல்ல முடியும்? மற்றவெல்லாம் வினையாத்தான் இருக்கான். எனக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் வினையாத்தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் தோணா கூட வினையா மாறினு சில சமயத்தில் உலகத்தில் சொல்கிறேன். ஆனால் அழைத்தவர் தம் பிள்ளைகளுக்கு துணை செய்கிற கர்த்தர். சரி, ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு துணை செய்வதின் நோக்கம் என்ன? என்ன நோக்கத்துக்காக துணை செய்கிறார்?
இந்த பட்டணத்தில் நான் பெரிய ஆளாக மாறணும், என்னை பெரிய ஆளாக காண்பிக்கணும். இல்லை, அப்படி இல்லை. சில ஆட்கள் ஃப்ளெக்ஸ் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களை போட்டு பக்கத்தில் அவங்கள போடுவாங்க. அவருக்கு இவர் யாருன்னு தெரியாது, அது வேறு விஷயம். ஏன்னா அவங்க பெரிய ஆட்களை வச்சு தான் தங்களை அறிமுகப்படுத்த விரும்புவாங்க. அதான் சொசைட்டி வரவேற்பு கொடுக்கும் அவங்களுக்கு. அதுக்காக ஸோ ஆண்டவர் எனக்கு துணை செய்வது, தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் கர்த்தர் துணை செய்வது நம்மளை பெரிய ஆட்களை காண்பிப்பதற்காக அல்ல. ஆண்டவர் இருதயத்தில் ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. எதற்காக, என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் துணை செய்கிறார் அப்படின்னா, 25வது வசனத்தை 26வது வசனத்தை பாருங்களேன். அதே அதிகாரம் ஏசாயா 44 26 வாசிங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, இந்த பலிபீடத்தில் உனக்காக புறப்பட்டு வந்த அல்லது தேவன் தன் தீர்க்கதரிசியின் மூலம் உனக்காக அனுப்பி கொடுத்த அவர் வார்த்தை நிறைவேறாமல் இதுக்கு முன்னால உன் வாழ்க்கையில நிலை குலைந்த மாதிரி இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, வார்த்தை நிறைவேறாமல் அது நிலை குலைந்திருக்குமானால், கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்பது எதுக்கு தெரியுமா? என் வார்த்தையை நிலைப்படுத்துவதற்கு. என் வார்த்தையை உன் வாழ்க்கையில நிலைப்படுத்துவதற்கு. என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, அதை நிலைப்படுத்தி உனக்கு நிறைவேற்றுவதற்கு. ஆண்டவர் என்ன சொல்றார்னா, என் வார்த்தையை உனக்கு நிறைவேற்றுவதற்காக ஒண்ணு. ரெண்டாவது சொன்னாரு, கவனிங்க, நிறைவேற்றி, அடுத்த வார்த்தை குடியேற்றுவாய் என்று, குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும். ரெண்டாவது வார்த்தையை நிறைவேற்றி என்னை குடியேற்றி. எல்லாரும் சொல்லுவோம், வார்த்தையை நிறைவேற்றி என்னை குடியேற்றி. இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த விசுவாச அறிக்கையின் ஜபத்தை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம்ல. ஆராதனை முடிஞ்ச உடனே, ஒர்ஷிப் முடிஞ்ச உடனே நீங்கள் அறிக்கையிடுறீங்களே, அந்த அறிக்கையை நம்ம இந்த வசனங்கள்ல இருந்தா, இந்த அதிகாரத்துள்ள ஒவ்வொரு வசனத்திலிருந்து தான் எடுத்துருக்குறோம். ஆங்காங்க அதை போடுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சும்மா கதை புஸ்தகமோ வேற கொட்டேஷனும் கிடையாது. வேதத்தில் உள்ள வார்த்தையிலிருந்து கொண்டு வந்தது. என்னை உண்டாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் எங்களுக்கு துணை செய்து. ஒரு பிரேக். அடுத்து, உமது வார்த்தையை நிறைவேற்றி எங்களை குடியேற்றி வளரச் செய்வி. எனக்கும் எங்கள் சபைக்கும் இதை செய்வி. அல்லேலூயா. இதெல்லாம் வசனத்திலிருந்து கொண்டு வந்த வார்த்தைகள். அப்ப ஆண்டவர் துணை செய்வதனுடைய நோக்கம் இதிலே இருக்கு பாருங்களேன். உமது வார்த்தையை நிறைவேற்றி தம் ஜனத்தை குடியேற்றி. வசனத்துக்கு இப்போ வாங்க, 26க்கு வாங்க. 26க்கு வாங்க. குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று. கட்டப்படுவீர்கள், நிறைவேற்றுவார், குடியேற்றுவார், கட்டப்படுவீர்கள், கட்டுவிப்பார். கவனிங்க, கர்த்தர் ஏன் தம் பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறார்? உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்பது வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, முதல் காரணமே இந்த 2வது வசனத்தில் இருக்குது. உன்னை உண்டாக்கினவரும். எல்லாரும் சொல்லுங்க, உன்னை உண்டாக்கினவர். என்னை பெத்தெடுத்தது அவர்தான். பெற்றது நிமித்தம் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். என்னை பெற்றது நிமித்தம், அவர் என்னை பெற்றெடுத்தது நிமித்தம் எனக்கு அவர் துணை நிற்க வேண்டிய அவசியம் உண்டு. இவனை உண்டாக்கி இருக்கேன், இவனை உருவாக்கி இருக்கிறேன், இவனை சிருஷ்டித்து இருக்கிறேன். என்னை உண்டாக்கினது அவர் தான், என்னை உருவாக்கினது அவர் தான், என்னை சிருஷ்டித்தது அவர் தான், இந்த பூமியில கொண்டு வந்தது அவர் தான். அப்ப என்னை பாதுகாக்க வேண்டியது அவர் தான். என் வாழ்க்கையில் உள்ள பொறுப்பை அவர் தன்மேல் போட்டுக்கொண்டார். என் குடும்பத்தின் பொறுப்பை அவர் தன்மேல் எடுத்துக்கொண்டார். என்னை வழிநடத்த வேண்டிய பொறுப்பை அவரே எடுத்துக்கொண்டார். உங்களுக்கான பொறுப்பை மற்றவங்க எடுக்க தயங்கலாம். கொஞ்ச நாள் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு
இவனை வருஷமெல்லாம் கட்டி அழ முடியாது, இவனை வருஷமெல்லாம் இவனுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு அவங்க அப்படியே ஓரமாக ஒதுங்கி தெரியாதவர்கள் போல் விலகி போயிருக்கலாம். அது மனுஷன் அப்படித்தான் இருப்பான். ஆனால் உண்டாக்கின கர்த்தர் உன்னை பெற்றெடுத்தது நிமித்தம், உன்னை உருவாக்கினது நிமித்தம் அவர் உனக்கு துணை நிற்கிறார். இந்த வார்த்தை நான் சொல்றதுக்கு ஒரு அவசியம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த பெற்றெடுத்தது நிமித்தம்ங்கிற வார்த்தை நான் ஏன் சொல்றேன்னா, புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு நிருபத்தில் ஒரு வசனம் உண்டு. 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோப்பு சொல்றாரு, புதிய ஏற்பாடு 1 யாக்கோப்பு 1:18 வாசிமா. அவர் சித்தம் கொண்டு, நல்லா கவனிங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனான்களாவதற்கு, நம்மை சத்திய வசனத்தினாலே, முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தார். சொல்லுங்க, என்னங்க? ஜெனிப்பித்தார். என்னை ஆங்கிலத்தில் அழகா கொடுங்க. He gave us breath. He gave us breath. என்னை பெற்றெடுத்தார். ஐயா, சிலுவையில் என்ன நடந்தது தெரியுமா ஐயா? அவர் என்னை பெற்றெடுத்தார் ஐயா. சிலுவையில் ஒரு தாய் பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது அவர் 2 காரியத்தை அவ அனுபவிப்பா. 2 காரியம் நிகழும். ஒன்று என்ன நிகழும்னா, அவ வேதனைப்படுவா. வேதனைப்படுவாள் இல்லையா? என்ன தாய்களே, தாய் பிள்ளைய பெற்றெடுக்கும் பொழுது வேதனை அனுபவிப்பா. 2வது, தன்னுடைய ரத்தத்தை அவ சிந்த வேண்டியது இருக்கும். தன் ரத்தத்தை அவ சிந்துவா. வேதனை அனுபவிக்காம ரத்தத்தை சிந்தாம ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இந்த 2 அனுபவித்து தான் எல்லா தாய்களும் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீங்க. என் தேவன் இதையே சிலுவையில செய்தார் தெரியுமா? அவர் சிலுவையில வேதனை அனுபவித்து, அவர் சிலுவையில ரத்தத்தை சிந்தி என்ன தேவனுக்குள்ள பெற்றெடுத்தார் தெரியுமா? அப்படி பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளையா இருந்தா கைவெட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. சிலுவையில வேதனை அனுபவித்து, சிலுவையில ரத்தத்தை சிந்தி, அந்த சுவிசேஷ வார்த்தை என் இருதயத்தில் விழும் பொழுது, நான் விசுவாசிக்கும் பொழுது நான் அவருக்குள்ள பிறந்துட்டேன். இப்ப சொல்லுங்க, அவர் என்னை பெற்றெடுத்தார். என்னை ஜெனிப்பித்தவர், என்னை பெற்றெடுத்தவர், எனக்கு பேரு வச்சவர், என்னை வளர்த்தவரும், என்னை ஜெனிப்பித்தவர், என்னை பெற்றெடுத்தவர், எனக்கு பேரு வச்சவர், வளர்த்தவரோ நீரானே. கண்மலையே 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 கண்மலையே, உமக்கே ஆராத. சிலுவையில பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஏமா, நீ அனாதை இல்ல. இந்த பூமிக்குரிய அப்பா உனக்கு இல்லாம இருக்கலாம், அம்மா இல்லாம இருக்கலாம். என்னை பெற்றெடுத்த என் பரம தகப்பன் எனக்கு இருக்கிறாரு. அவர் என்னை சிலுவையில் பெற்றெடுத்தாரு, சிலுவையில் என்னை பெற்றாரு. அவர் என்னை பெற்றதுனால வேற வழியே இல்லை, எனக்கு அவர் துணை நின்று ஆகணும். அப்படி இப்படின்னு நம்ம சேட்டை பண்ணாலுமே ஏன் நம்மளை காப்பாத்துறாருன்னா, பெத்து தொலைச்சிட்டேன், வேற வழி இல்லை. உங்க பிள்ளை 1000 சேட்டை பண்ணாலும் வெளியில விட்டு கொடுக்க வச்சுக்கிறீங்க, இல்லை இல்லை வீட்டை விட்டு விரட்ட வச்சுக்கிறீங்க, கஞ்சி ஊத்துறீங்களா இல்லையா? ஏன்னா பெத்து தொலைச்சிட்டேன், வேற வழியே
இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நானே இவ்வளவு இறக்கம் விட்டுருப்பேன்னா, இறக்கத்தின் சிகரம். அப்படி இப்படி நம்ம இருந்தால் கூட நம்ம காப்பாற்றுறதுக்கு நோக்கம் அதுதான். நம்ம அப்படி இப்படின்னு சில சமயத்தில் சேட்டை பண்ணி சில நேரத்தில் நம்ம இருந்தால் கூட நம்மளை ஏன் காப்பாற்றுறாருன்னா, பெத்தெடுத்துட்டேன், இவனை சிலுவையில் பெத்துட்டேன், இவனுக்கு துணை நின்றுதான் ஆகணும். இதுவரைக்கும் எனக்கு துணை நிற்கிற கர்த்தர், என்னை அவர் பெற்றதுனால் எனக்கு துணை நிற்கிற ஆண்டவர். இயேசு சொன்னாரு, லூக்கா 12:12 சொல்லுவாரு, 12:6 சொல்லுவாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா. ஏமா அடைக்கலான் குருவி பார்த்துருக்கிறியா? தாயே தப்புனே, அடைக்கலான் குருவி இருக்குல்ல, குருவி பார்த்துருக்கீங்களா? 2 காசுக்கு 5 குருவி, அதுக்கு அவ்வளவு மதிப்பே கிடையாது. அப்படின்னா அந்த மதிப்பற்ற அடைக்கலான் குருவி விற்கிறாங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது. என் தேவனுடைய இருதயத்தை பாருமா அந்த வசனத்துல. குருவியை அவர் மறக்கல, காக்கை குஞ்சியை அவர் மறக்கல. ஏன்னா இதெல்லாம் அவர் சிருஷ்டித்ததுனால அதை பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு. அடுத்த வசனம் இருக்கு, தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். ஆகையால் பயப்படாதிருங்கள். ஆகையால் பயப்படாதிருங்கள். சகோதரர்கள் சொல்லுங்க, ஆகையால். எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால். என்ன ஆனாலும் பயப்படாத. அந்த அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்க ஏன்னா சிலுவையில் பெற்றெடுக்கப்பட்ட நானு ஒரு குருவி மேல கரிசனம் உள்ள கர்த்தர். அவர் பிள்ளை என் மேல கரிசனம் இல்லாம இருப்பாரா? இப்படி சொல்றேனே, ஒரு குருவி மேல கரிசனம் உள்ள கர்த்தர் அவர் கரத்தில் உள்ள கருவி மேல கரிசனம் இல்லாம இருப்பாரா? அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் ஆண்டவரை சந்தோஷமா படுத்தினாங்க இல்லை, முரண்பட்டாங்க, முரட்டாட்டம் பண்ணாங்க, கர்த்தரை வேதனைப்படுத்தினாங்க, எவ்வளவோ சேட்டை பண்ணா. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பழைய ஏற்பாடு இத்தனைக்கும் ஆண்டவர் சுட்டெரிக்கிற பட்சிக்கிற அக்னியாக செயல்படுகிற தேவன். அது இரக்கத்தின் நாட்கள் அல்ல, கிருபையின் நாட்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் நாட்கள். அந்த நாட்களிலேயே இவனுங்க அவ்வளவு சேட்டை பண்ண. நெகேமியா அழகா சொல்லுவார், 9ஆம் அதிகாரத்தில் நெகேமியா அழகா விவரிப்பார். பாருங்களேன், அவனுங்க எவ்வளவோ காரியங்களை ஆண்டவரை வேதனைப்படுத்துவானுங்க. நெகேமியா 9:17 வாசி. அவர்கள் செவி கொடுக்க மனதில்லாமலும், நல்லா கவனிங்க, செவி கொடுக்க மனதில்லாமலும் அவர்களிடத்திலே நீர் செய்த உம்முடைய அற்புதங்களை நினையாமலும் போய். எவ்வளவோ செஞ்சாரு, ஆனாலும் அவனுங்க சேட்டையை பாருங்க. தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் அடிமைத்தனத்துக்கு திரும்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தினார்கள். ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும், கவனிங்க, வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. உமக்கே ஆராதனை, உமக்கே என்னென்னமோ ஆயிருக்கணும். எனக்கு நான் போன பாதையில் என்னென்னமோ எனக்கு ஆயிருக்கணும். ஆனா அவர் என்னை கைவிடவில்லை. மகா கிருபையும் உள்ளவருமாகிய தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. அதை வாசிக்கும் போதுதான் நெஞ்சு உருகுது. அவ்வளவு சேட்டை பண்ண கர்த்தர் ஏன் அவங்களை கைவிடலைன்னா, என்னை ஜெனிப்பித்தவர், என்னை பெற்றெடுத்தவர். ஏமா உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார், துணை செய்வார். அவர் உன்னை பெற்றெடுத்தார். எல்லா பரியாசத்துக்கும் முன்னால இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவரை நீ ஏற்றுக்கொண்டேல, அவருக்குள் நீ பிறந்திருக்கிறல, உன்னை பெற்றெடுத்திருக்கிறார்ல, உன்னை கைவிடவே மாட்டார், உனக்கு துணை நிற்பார். இது முதல்
ரீசன், அவர் துணை நிற்பதற்கான முதல் ரீசன். ரெண்டாவது ஒரு காரணம் உண்டு, ஆண்டவர் துணை நிற்பதற்கு ஒரு காரணம் உண்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதத்தை எடுங்க. 115 10 115 10. ஆரோன் குடும்பத்தாரே, நல்லா கவனிங்க எல்லாரும். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், நம்புங்கள். அவரே அவர்களுக்கு துணையும், அவரே, அவரும் அல்ல, அவரே அவர்களுக்கு துணையும், துணையும், அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். இரண்டாவது, அழைத்ததினால் தேவன் நமக்கு துணை நிற்கிறார். ஒன்று, பெற்றெடுத்ததினால் துணை நிற்கிறார். ரெண்டு, அழைத்ததினால். இங்க யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குமா? ஆரோன். ஆரோன் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அவருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவன் ஆரோன். கவனிங்க, அழைக்கப்பட்டவங்க உள்ள இருக்கிறீங்களா? எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். இந்த அழைப்பு நிமித்தமே நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் இந்த பூமியில. அழைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாமே பாதைகள் திறக்கப்படும் நினைக்காதீங்க. ஒரு பகுதி பாதை திறக்கப்படும், சில நேரங்களில் அழைப்பு நிமித்தமே பாதைகள் அடைக்கப்படும், எதிர்ப்புகள் எழும்பும், விரோதங்கள் எழும்பும். நம்ம மேல அழைப்பு இருப்பது உறுதினா நமக்கு சில எதிர்ப்புகளும் வரத்தான் செய்யும். இந்த எதிர்மறையான அடையாளத்தை வச்சு என் அழைப்பை கர்த்தர் எனக்கு உறுதிப்படுத்துவார். இது யாருக்கும் புரியாது. அதாவது எனக்கு அழைப்பு இருக்குங்கிறது எதிர்மறையான ஒரு அடையாளத்தை வச்சு கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எது எதிர்மறையான அடையாளம்னா எதிர்ப்புகள் வரும். எனக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்புவார்கள், செயல்படுவாங்க. அப்படி உனக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாய் சில எதிர்ப்புகள் காரணம் இல்லாம வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் மேல இருக்கிற அழைப்பு தான் காரணம். இந்த எதிர்ப்பை பார்க்காத, இந்த எதிர்ப்பை வச்சு என் அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துறாரு. அழைப்பு நிமித்தமே நம்மளை பாய்க்க. தாவீது ஏதாவது தப்பு செஞ்சானா? இல்லை. அவனை ஏன் எல்லாரும் பகைச்சாங்க? அவன் மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. யோசேப்ப ஏதாவது தவறு செஞ்சானா? ஏன் அவனை பகைச்சாங்க? அவன் மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. இயேசுவை எல்லாரும் பகைச்சாங்க, அவர் மேல ஒரு அழைப்பு இருந்தது. அப்போஸ்தலர்களை இந்த உலகமே பகைத்தது, ஏன்? அவர்கள் மேல ஒரு அழைப்பு இருந்தது. உனக்கு ஏன் இவ்வளவு தடைகள், இவ்வளவு விரோதங்கள், துரோகங்கள்லாம்? உன் மேல அவருடைய அழைப்பு இருப்பதுனால. அப்படித்தான் இருக்கும். பாண்டவர் சொல்றாரு, அழைப்பு இருப்பதுனால அவன் உன்னை எதிர்க்கலாம், ஆனா இந்த அழைப்பு நிமித்தமே நான் உனக்கு துணை செய்வேன். எதிர்க்கிற உலகத்துல, பகைக்கிற மனிதர்கள் மத்தியில உன்னை அழைத்தவர் உனக்கு துணை செய்கிறார். தேவ பிள்ளையே, அழைப்பு நிமித்தம் நான் என் பிள்ளையை அழைச்சிருக்கிறேன். அவர் தான் எனக்கு முழு கேர் ஆஃப். அவர் தான். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். உன்னை அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு அவன் சொல்லுவான், கேட்கறதுக்கு அவர் இருக்காரு. அழைப்பு நிமித்தம் உனக்கு துணை செய்கிற கர்த்தர் இருக்கிறாரு. கண்டவங்கள கை வைக்க கர்த்தர் விட்ட மாட்டாரு. கண்டவங்க உனக்கு விரோதமா பேச, அவர்கள் நாவ துணிகரமா பேச கர்த்தர் விட்ட மாட்டாரு. அழைக்கப்பட்ட உனக்கு கர்த்தர் துணை செய்வது நிமித்தம் அடங்குவார்கள், பேசி அடங்குவார்கள், உன் எல்லையை விட்டு வெளியேறுவார்கள். துஷ்டன் இனி உன் எல்லைக்குள் வருவதில்லை. அழைக்கப்பட்ட பிள்ளையை கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். சில அந்த அழைக்கப்பட்டவங்களுக்கு சில சமயம் பெரிய பெரிய சவால்கள்லாம் வரும். இந்த சவால்களை நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாம, இதை எப்படி சரி பண்ணுன்னு தெரியாம திகைத்து கொண்டு இருப்போம். அப்ப கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் கூட்டத்தில் ஒரு கூட்டம் எழும்பி 250 பேர் எழும்பி அவங்களுக்கு விரோதமாக பேசினாங்க, முறுமுறுத்தாங்க. இப்போ மோசையால் எதுவுமே பேச முடியல, ஆரோனால் எதுவுமே பேச முடியல. உண்மையை பேசுகிறவன் எப்போதும் மெதுவாக தான் பேசுவான். ஆனால் இல்லாததை எடுத்துக்கட்டி பேசுகிறவன் தான் சவுண்டை கூட்டுவான். இப்போ நம்மளால் பேசவே முடியாது அவனுங்கிட்ட. உங்ககிட்ட நியாயம் இருக்கும், உங்ககிட்ட நீதி இருக்கும், உண்மை இருக்கும், ஆனால் நீ வாயவே திறக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு உனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பியிருப்பாங்க. மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமாக அப்படித்தான்
கர்த்தர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீர் பார்த்துக்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்கிறது சம்பவம் எங்கே இருக்குன்னா, என்னாமோ எடுக்க வேண்டாம், என்னாகுமோ 16, 17 இதில் இருக்குது, 16, 17 இருக்குது. அப்போ கர்த்தர் சொன்னார், ஏப்பா நான் என் ஊழியக்காரனை அழைச்சிருக்கிறேன் என்று, நான் அவனுக்கு துணை நிற்கிறேன் என்று நான் நிரூபித்து காண்பிப்பேன். எல்லா பயிலையும் வர சொல், எல்லாவனையும் கையில் ஒரு கம்பை கொண்டு வர சொல்லு அப்படின்னு. கம்பை கொண்டு வருவாங்க. ஆரோன் கையிலே ஒரு கம்பு இருக்கும். ஆண்டவர் எழுதி உள்ளே வைப்பார். காலையில் 12 கம்பில் ஒரு கம்பு மட்டும் அதில் பூத்து துளிர்த்து காய் கொடுத்து கனி கொடுத்து அது ஆரோனின் கோலை கத்த துளிர்க்க வைத்தார். அந்த ஆரோனின் கோல் என்ன சொல்ல தெரியுமா? நான் அழைத்த என் தாசனுக்கு துணை நிற்கிறேன், ஆரோனுக்கு நான் துணை நிற்கிறேன். மொத்த சபையும் ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினாலும் அழைக்கப்பட்ட ஆரோனுக்கு அழைத்தவர் துணை செய்கிறார். மொத்த சொந்த பந்தமும் உனக்கு எதிராக எழும்பினாலும் அழைக்கப்பட்ட உனக்கு அழைத்த கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். உன் கோலை துளிர்க்க வைப்பார். அழைப்பு நிமித்தம் துணை நின்று உன் கோலை துளிர்க்க வைப்பார் கர்த்தர். அல்லேலூயா. என்னை பெற்றது நிமித்தம் எனக்கு துணை செய்வார், என்னை அழைத்தது நிமித்தம் எனக்கு. கடைசி ஒரு காரணம் உண்டு, சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 103:14. 103:14 வாசிங்க. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஐயா, என் பேர் என்ன? என் ஒரிஜினல் பேர் என்ன? நான் மண் என்று அவர் நினைவு கூறுவார். நம்ம ஒரிஜினல் பேர் என்ன? இதே சத்தத்தில் சொல்லுங்க. மண்ணு. அப்படியே பொண்ணை போட்டு ஆட்டாதீங்க, எல்லாரும் மண்ணு. ரொம்ப ஆணவம் பிடிச்சி ஆடக்கூடாது, ரொம்ப குதிக்கக்கூடாது, ஒய்யாரமாக நடக்கக்கூடாது. புரியுதா? நம்ம என்னதான் இருந்தாலும் மேலே இருந்து பார்த்துட்டு நீ மண்ணென்று நான் அறிவேன் ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய உருவம் இன்னதென்று. நீ 150 கிலோ இருந்தாலும் சரி, நீ 250 கிலோ இருந்தாலும் சரி, நீ விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, நீ நம்பர் 1 டாக்டரை பார்த்து நீ ஹெல்த்தியா இருந்தாலும் சரி, நீ எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, நீ டயட்ல இருந்தாலும் சரி, நான் மண் என்று அவர் அறிவார். ஆண்டவருக்கு எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ உடையக்கூடியவள், நீ உடையக்கூடியவன், அதனால நான் உனக்கு துணை நிற்கிறேன்பா. நம்ம எல்லாம் உடையக்கூடியவர்கள், நம்ம எல்லாம் மண்ணு. ஒரு சொல்லுக்கு தாங்க மாட்டீங்க. இவ்வளவு வீராப்பா நீங்க பிரசங்கத்தை கேட்கிறீங்களா? ஒரு சொல்லுக்கு நீங்க தாங்க மாட்டீங்க. யாராவது நரிச்சுன்னு ஒரு சொல்லு சொல்லிட்டான்னு வைங்களேன், போதும் கர்த்தாவே போதும், என் ஜீவனை. நேற்று நைட்டு அதான் பார்த்து சொல்லி ஜோம் பண்ணுன்றீங்களா? சீக்கிரம் உடஞ்சிருவீங்க, சீக்கிரம் உடஞ்சிருவீங்க. உங்கள் வீட்டுக்கார் ஒரு சொல் சொன்னால் போதும் உடஞ்சிருவீங்க. உங்கள் வீட்டம்மா சொன்னால், உங்கள் பிள்ளை சொன்னால் ஒரு சொல்லுக்கு உடஞ்சிருவீங்க. அப்படியே நொறுங்கிடுவோம் நம்ம இருதயம், அப்படியே முகநாடி வேறுபட்டுரும். உங்கள் செயலில் ஒரு தளர்ச்சி வந்துடும், ஒரு சோர்வு தெரிஞ்சிடும். அப்படின்னா பிள்ளை உடஞ்சு கிடக்குன்னு அர்த்தம். ஏன்னா உடையக்கூடியவர்கள் நம்ம. ஆண்டவர் இதை அறிஞ்சுதான், இவன் உடையக்கூடியவ, இவன் உடையக்கூடியவ, இவன் இந்த பூமியில் வாழணும்னா, இவன் இந்த பூமியில் வாழணும்னா இவளுக்கு நான் துணை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் அறிந்து உனக்கு துணை நிற்கிறாரம்மா, உனக்கு துணை நிற்கிறாரம்மா, உனக்கு துணை நிற்கிறார். அதனால தான் நான் உடையும் பொழுதெல்லாம் வந்து எனக்கு ஊழியம் செய்கிறாரு. சூரச்செடியில் கிடந்த உடனே கர்த்தர் இறங்கி வாராரு. எலியாவே எழும்பு, போஜனம் பண்ணு, தண்ணீர் குடி, எழும்பி போ. சர்வ வல்லவர் அங்க கேரித்துக்கு காகத்தை அனுப்பினாரு. சாரிபா, அந்த சாரிபாத் ஊர்ல அந்த விதவைய அனுப்பினாரு. ஆனா சூரச்செடிக்கு காகத்தையே அனுப்பல, மனுஷனே அனுப்பல, அவரே இறங்கி வந்தாரு. ஏன் தெரியுமா? அங்க அவன் உடைஞ்சு கிடக்கா.
அங்க உடைஞ்சு கிடக்கா. நான் உடைந்து கிடக்கும் பொழுது என் கர்த்தர் அவரே எனக்கு இறங்கி வந்தார் தெரியுமா. அவரே எனக்கு ஊழியக்காரனை கூட அனுப்ப மாட்டார். சில நேரத்தில் அவரே வருவாரு. ஒரே ஒரு சத்தம் காதுல கேட்கும், நான் உனக்கு துணை நிற்கிறேன். Don't give up. Don't give up. Get up. Go forward. I am with you always. எத்தனை முறை அந்த ஊழியர் எனக்கு செஞ்சிருக்கிறார் தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே அவருக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு தெரியும். யோவான்ல இயேசு சொல்லுவாரு, யோவான்ல 15:5 இயேசு சொல்லுவாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதனால தான் எனக்கு என் கர்த்தர் துணை நிற்கிறார். அல்லேலூயா. என்னை பெற்றதுனால எனக்கு துணை நிற்கிற ஆண்டவர், என்னை அழைத்ததினால் எனக்கு, நான் உடைந்து போகக்கூடியவன் எளிதில், அதனால என் கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறாரு. இந்த தேவன் ஒவ்வொரு நாளும், இந்த வருஷம் மட்டும் இல்லாம வாழ்நாள் முழுவதும் இந்த கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். அப்படி அவர் எனக்கு துணை நிற்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் அப்படி லேசா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும், கை உயர். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, முதல் வசனத்தை வாசிங்க. இப்போது அதே ஏசாயா 44 முதல் வசனம். நான் என்ன செய்யணும்? இதை செஞ்சா தான் அந்த 3 விஷயத்துல எனக்கு துணை நிற்பார். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே கேள். இஸ்ரவேலே என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியது, நீ போக வேண்டியது, நீ விட வேண்டியது, இது எல்லாவற்றையும் உன் கூட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், நான் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நீ முதல்ல கேள். உன் காதை திற என் வசனத்துக்கு, உன் இருதயத்தை திற என் வார்த்தைக்கு. வாக்கு தத்துவத்துக்கு மட்டும் காதை திறக்கிறையே, உன்னை உற்சாகப்படுத்துற வார்த்தைக்கு மட்டும் உன் இருதயத்தை திறக்கிறையே. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கும்படி உன் கூட எத்தனை முறை பேசுறேன். நீ விட வேண்டிய காரியத்தை விடுவதற்கு உன் கூட எத்தனை முறை இடைபடுறேன். நீ செய்ய வேண்டியதை செய்வதற்கு உன் கூட எத்தனை முறை இடைபடுறேன். ஏன் இதுக்கு மட்டும் உன் காதை அடைக்க? கடந்த வருஷங்களை எப்படியெல்லாம் இருந்தோமோ போட்டோம், அழிச்சான். புது ஆட்டையை கர்த்தர் துவங்குவார். இந்த புது வருஷத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீர் என் கூட பேசுகிற காரியத்துக்கு என் செவியை திறக்கிறேன், என் இருதயத்தை திறக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை நீங்கள் சொல்லும் பொழுது என் வழியை விட்டு உம்முடைய வழிக்கு நான் வருவதற்கு என் காதையும் என் இருதயத்தையும் திறந்து கொடுக்கிற ஆண்டவரே. கர்த்தர் பேசுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் முழங்கால் போடு, முழங்கால் போடு. நீர் என்னோடு பேசுகிற வார்த்தைக்கு என் செவிகளை திறப்பேன் ஆண்டவரே, என் இருதயத்தை திறப்பேன்ப்பா. என்னை பெற்றெடுத்து எனக்கு துணை நிற்கிறவர், என்னை அழைத்ததினால் எனக்கு துணை நிற்கிறேன். நான் சீக்கிரம் உடைஞ்சு போகக்கூடியவன், சீக்கிரம் நான் உடைந்து போகக்கூடியவன், சூழ்நிலையினால், மனிதர்கள் வார்த்தையினால். ஆயினும் நான் உடைந்து போகக்கூடாதபடிக்கு என்னை பலப்படுத்த எனக்கு துணை நிற்கிற கர்த்தர். என் மேல எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம் நீர். உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்டவங்க உம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க கிருபை செய்யும். இதன்படி உம்முடைய ஜனத்தை நீர் நடத்தும், ஆசீர்வதி. வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்தார்.